சிவாலய திருநெல்வேலியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 58வது மூர்த்தி. இப்போ 64 மூர்த்தி பார்க்கலான்னு இருக்கோம். அதில் 58வது மூர்த்தி அதில் ராவண அனுகிரகம். இந்த அனுகிரகமூர்த்தின்னு 2-3 சாமி வரும். சண்டேசா அனுகிரகமூர்த்தி, அது மாதிரி விக்னேஷா அனுகிரகமூர்த்தி, கணபதிக்கு அனுகிரகம் பண்ணி, அது மாதிரி ராவணனுக்கு அனுகிரகம் பண்ணின மூர்த்தியை ஒரு 64 மூர்த்தியில ஒன்னா வச்சிருக்கோம். இப்ப நமக்கு வந்து இந்த மூர்த்தி வந்து எங்க இருக்கு? சில மூர்த்திகள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சுதை சிற்பங்களாக மூலஸ்தானத்துல இல்லாம வரைபடங்களாக, தூண் சிற்பங்களாக, இந்த மண்டப சிற்பங்களாக கூட போட்டுருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது அப்போ சைவம் வந்து அந்த மூல லிங்கத்தை தான் பெருசு பண்ணுது. அந்த உருவம் ஒரு சில சிறப்பு பலன்களை தருவதற்காக ஏற்படுத்தப்படுகிறது. அதனால அது கருதி சில மூர்த்தங்கள் எங்கும் இல்லாம போகும். ஒரு சில இடங்கள்ல தான் அந்த மூர்த்தங்கள் இருக்குன்னு சொல்றோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ராவணா அனுகிரக மூர்த்தி நம்ம திருக்கடையூர்ல ராஜகோபுரத்துல முதல் வரியில இந்த ராவணா அனுகிரக மூர்த்தி போகும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு திருவிடை மருதூர், அதுல இந்த ராவணா அனுகிரக மூர்த்தி கிரகமா போட்டுட்டாங்க. அதை தவிர தஞ்சாவூர்ல ஓவியங்கள் இருந்ததாகவும் அதுல ராவணா அனுகிரக மூர்த்தி வரைபடமா இருந்ததாகவும் சொல்றாங்க. இதெல்லாம் தவிர இந்த ராவணா இது வந்து மூர்த்தியா இருக்கிறது. இது நல்ல தகவல். கச்சாலீஸ்வரர் கோயில்ல சுதையா இருக்கா? மூல விக்கிரக மூர்த்தியாவா சுதையாவா? சுதை சிற்பமா சுதை சிற்பமா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மூர்த்தி வந்து தமிழகத்துல அனைத்து ஆலயத்திலும் கைலாச வாகனம் என்ற பெயரிலே இந்த ராவணா அனுகிரக மூர்த்தி தான் கைலாச வாகனம்னு ஒரு வாகனம் வைக்கிறார். அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அனைத்து விதமான கோயில்கள்லையும் அந்த வாகனம் கைலாச வாகனம் இருக்கு. உற்சவ விதி படலத்துல கைலாச வாகனம்னு சொல்றா, அதுல ராவணனை போட்டுறான். இந்த அனுகிரக மூர்த்தியை தான் சொல்றோம். இது ஒரு விஷயமா இருக்கு. இந்த மூர்த்தி ஏன் இப்படி தள்ளப்பட்டது? ஏன் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இப்போ மற்ற மூர்த்தங்கள் மாதிரி இல்லாம 64 மூர்த்தங்கள் நிறைய மூர்த்தங்கள் அந்த மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா இது சிவஞானத்தை மட்டும் தரவர். என்னது? சிவஞானத்தை. அப்போ உற்சவத்துல ஏன் வச்சா? சிவஞானமா தான். சிவஞானம் அனைத்திற்கும் மேலானது. அதை நாம் பெறுவதற்குத்தான் முயற்சி செய்ய வேண்டும் என்றாலும் ஒரு விஷயம் பாருங்க. இறக்க முத்தி காசி அப்படின்னா நம்ம கிட்ட போறது கொஞ்சம் பயமா இருக்கும். அப்படிதானே? இப்போ கைலாசம் இறந்தவர்கள் பேர்ல கைலாச பதவி அடைந்தார்னு எழுதுறோம். அந்த மாதிரி கோயில் குறிப்பாக முக்தி கோட்பாட்டை விலக்கி சொல்வதாக, இரண்டரை கலப்பதாக அப்படி இருக்கிறதுனால முக்தி கோட்பாட்டை முதன்மைப்படுத்துகிறவர்கள் அதை வந்து நம்ம பெருசா பண்ணிக்கலாம். அதனால சிவஞானத்தை உபதேசம் பண்றோம். இது அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா யாக்கை நிலையாமை. யாக்கை நிலையாமை உடம்பு நிலைக்காது எப்படியா இருந்தாலும். அதை நம்ம ஒத்துக்கவோ ஏற்றுக்கவோ மனசு மறுக்கும். ஒரு வயசுல ஒரு மரணத்தை பற்றின பயம் இருக்கிறதுனால அதை தாண்டின விஷயங்களை சிந்திக்கிறதுக்கே கொஞ்சம் பயப்படும். அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா சிரார்த்தம் பண்ணு, தர்ப்பணம் பண்ணு,
பித்ருகளுக்கு பண்ணு அப்படின்னா இறந்தவர்கள், அவர்களின் நிலை, அவர்களின் வளர்ச்சி, இவைகளை அறிந்து கொண்டு அந்த ஆன்மாவின் நிலை நமக்கு ஏற்படும் என்பதை நாம் முன்னதாகவே புரிந்து கொள்ளுவதற்கு வழிவகை செய்திருக்கிறார். வாழற மனுஷனுக்கு செய்யறது, கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் யாரும் பயப்படுறது இல்லை. கர்மாதிக்கு போறதுன்னா ஒரு பயம் இருக்கு எல்லாருக்குள்ளே. அதை தொடர்ந்து பண்றது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது பெரிய மனுஷாலா பார்த்து ஒரு 70 80 தொட்டவாளை பக்கத்துல வச்சுக்க வேண்டியது. அதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன அந்த இனத்துல வயது முதிர்ந்தவர்களை வச்சுக்க வேண்டியது. ஏன்னா அது ஒரு விதமான அனுபவ சான்று. அதை சம்பந்தமா தெரிஞ்சுக்க வேண்டாதுன்னு மறுக்கிறதுனாலும் மறைக்கிறதுனாலும் அந்த விஷயம். ஏன்னா இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் போகட்டும், இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில தெரிஞ்ச உடனே நம்ம சிவபூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு விட்டு போல என்னவோ தெரியல. ஆனா இது முக்தி கோட்பாடு சிவஞானத்தை வலியுறுத்துகிற மூர்த்தம் ஆகையாலே அந்த மூர்த்தி அப்படி இருக்கு. என்றாலும் ஞானிகள், சன்னியாசிகள், எதிகள், துறவிகள் வேணா வேற வேற, ஞானி வேற, சன்னியாசி வேற, எதி வேற, துறவி வேற. என்ன இந்த மாதிரி இருக்கிறவா இந்த மாதிரி ஒரே ஒரு நாள் கைலாச வாகனத்துல ஒரு பொழுது காட்சி கொடுக்குறார். ஒரு கோயில்னு ஒண்ணு இருந்ததுன்னா, ஒரு ஊருன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுல அனைத்து உள்ளவரும் இருப்பா. அப்படிதானே? இளம் வயசுக்காரா இருப்பா, குழந்தையா இருப்பா, வயசானவா இருப்பா, விருத்தா இருப்பா, சன்னியாசியா இருப்பா, பிரம்மச்சாரியா இருந்து சன்னியாசி ஆனவா இருப்பான், கிரகஸ்தாசிரமத்திலேருந்து ஓடி போனவா இருப்பான், ஊர் ஊரா கோயிலுக்கு தரிசனம் பண்றவா இருப்பான். இப்படி எதுவா இருந்தாலும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும் இல்லையோ. அதனால இது முக்தி கோட்பாட்டை முழுமுதற் பொருளாக கொண்டதனால் இந்த மூர்த்தி சற்று விளக்கப்பட்டிருக்கலாம் என்பது ஊகம். அவ்வளவுதான். ஒரு ஆய்வு அடிப்படையில இதை பார்க்கணும். சிவனை பத்தி சிந்திக்கணும், அவ்வளவுதான். இதை பார்த்துட்டோமா? இப்ப ராவண அனுகிரக மூர்த்தின்னு. ரெண்டாவது இந்த ராவண அனுகிரக மூர்த்தி, இதை மூணா பிரிச்சுக்கணும். ராவணனுக்கு அனுகிரகம் பண்ணின திருக்கோலம், அதை நம்ம பார்க்க போறோம். அப்ப ராவணனை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த ராவணனுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருமுறைகளின் வழியே மிக செம்மையாக நாம உணர்ந்துக்கலாம். எப்படி உணர்ந்துக்கலாம்னா, அப்பர் தேவாரமா இருக்கட்டும், ஞானசம்பந்தருடைய தேவாரமாக இருக்கட்டும், அதுல பார்த்தீங்கன்னா 8வது பாட்டிலையும் இறுதி பாட்டிலையும் இந்த ராவணன் வலிய சொல்லப்படுறான். இப்போ ஞானப்பால் குடிச்சவா சொல்லிக்காய சாதாரணமா அந்த ராவணனை பத்தி சொல்லல. அவனுக்கு 1000 திருவிளையாடல். இத ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் அவ வலியுறுத்தி இருக்கா அப்படின்னா அப்ப கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதா இருக்கு. 23 இடத்துக்கு மேல சுந்தரர் பேசுறார் இந்த ராவணனை பத்தி. இவா 2 பேரும் யோசனையே இல்லாம எல்லா பதியத்திலையும் கடைசி பாட்டும் இவர் 8வது பாட்டிலையும் சொல்லிட்டே போறார். அந்த ஒரு நடையை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு ஞானப்பால் சாட்சாத் அம்பாள் ஊட்டி இருக்கா ஞானத்தை. அவ ஒரு மூர்த்தியை சொல்றாங்க. 3 வயசுல ஞானம்னா அதெல்லாம் யோசிச்சு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சுவாமியோட வாக்கு அவ வாய் வழியா வருது. அப்படிதானே? தூதுவன் சொல்றது யார் சொல்றதாச்சு? ராஜா சொல்றதாச்சு. அவன் ஏன் தானா சொந்த கருத்தா சொல்ல போறான்? அப்ப அந்த மாதிரி ஞானப்பாலை குடிச்சவன் சொல்றது பார்வதியோ பரமேஸ்வரனே சொன்னதாச்சு. அப்படித்தானே? ஆகீச முனிவர் தான் அவர் அனுக்கிரகம் அவர் வாயால வாங்கி பாடுறார். அப்போ அந்த முக்கியத்துவம் இவாளுக்கு எது கொடுத்துட்டான்னா, சிவஞானத்தை வலியுறுத்துவது, முக்தியை வலியுறுத்துவது ஒரு கோட்பாடாக இருந்திருக்கிறது. அதனால அந்த கோட்பாடு 8 பாட்டுக்கு ஒரு பாட்டு தேவை. உலகில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ சொல்லல, தப்பா சொல்ல. என்ன சொல்றீங்க? ஆனா ஆன்ம நலன் தரக்கூடிய ஒன்றுதான் நிலைக்கும், அதுதான் முக்கியம் என்பதை மறைமுகமாக இந்த திருமுறைகள் வலியுறுத்துகிறது. அப்படிங்கிறத எல்லா பாட்டுக்குள்ளேயுமே சொல்லியிருக்காங்கன்னா தான் அப்ப அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர முடிகிறது. அந்த மூர்த்தியை தான் அவன் வணங்குறா, முக்கியத்துவமா வணங்கிருக்காங்கன்னா ராவண அனுகிரக மூர்த்தின்னு சொல்றோம். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த விஷயத்த சொல்லிட்டே வர. நீங்க எந்த விஷயத்த வேணாலும் சொல்லுங்க. ஒரு அசுரர்களை ஒரு பட்டியல வச்சிருக்கோம், ஒரு பெரிய விஷயமா வச்சிருக்கோம். அனைத்து அசுரர்கள் எல்லாரையும் எதுக்கு ராவணனை கூப்பிடுறீங்க அப்படின்னு. அதனால நான் சொல்றேன். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, ராவணன் அப்படிங்கிறவன் விஸ்ரவஸ் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கும் கேகசி அப்படிங்கிற ஒரு பெண்மைக்கும் பிறந்த ஒரு அசுர குலத்தை சார்ந்தவன்.
அப்படின்னு சொல்றோம். இப்ப ராவணன் சொன்ன உடனேயே நமக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, லோகத்துல தயவு பண்ணி சொல்றேன், உங்கள் திருப்பாத கமலங்களை மீண்டும் 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 வணங்குகிறேன். இந்த கருத்தை ஒரு வரலாற்று பதிவாக மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். வேறு எந்த நோக்கத்திலும் இது பேசப்படவில்லை. இதை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வேன். ஏன்னா இந்த விஷயம் திருப்பி சொல்லணும். ஏன்னா ஒரு நூல் நீங்க மாறிட்டேன்னா தவறாக புரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அருவியா இருந்தா கூட ராவணன்னா அருவின்னு அர்த்தம். ஒரு பேர் ராவணகான அறுக்கிறவன். இது ஒரு காமெடியா சொல்ற விஷயம். அவ்வளவுதான். அந்த மாதிரி நான் மீண்டும் மீண்டும் அதையே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளவு பயம் நீங்க ஏதாவது ஒரு தவறா புரிஞ்சுன்ற போது. சரி, இப்ப பேசும். இப்ப என்ன அப்படின்னா, அப்ப இவர்கள் எல்லாம் ராவணனை தீண்டி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் பாருங்க. ராவணன் ஒரு அசுர வம்சத்தை சார்ந்தவன் என்பது அவ அப்பா அம்மாவை வச்சு முடிவாயிடும். இதுக்கு அடுத்தது பாருங்க, அவனுடைய சிறப்பு பார்ப்போம். ராவணன் சாதாரண ஆளா அப்படின்னா, பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணினவன். அவனுடைய விஷயத்தை பாருங்க, பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ண. பிரம்மா யாரு? சாதாரண ஆளுக்கெல்லாம் காட்டிட்டு போற. தவம் பண்ணினா மாத்திரம்தான் அவர் அனுகிரகம் பண்ணுவார். அப்படிப்பட்ட பிரம்மா கிட்ட என்ன வர வாங்கினான்னா, யுத்தத்துல அவன் கையை காலை வெட்டினா திருப்பி முளைக்கும். எப்பேற்பட்ட விஷயம் பாரு. அவன் கையை காலை வெட்டினா திருப்பி முளைச்சிடும். அவங்க உலகத்துல அந்த மாதிரி ஒரு பண்பு வேற யாரும் கிடையாது. காரணம் என்னன்னா, அவனுடைய தபஸினுடைய பெருமையை பாருங்க. எப்போதுமே ஒரு வெள்ளை வேட்டியில ஒரு கருப்பா ஒரு புலி இருக்கு வச்சுங்க, அதை எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன கருப்பா இருக்கு, இதை போட்டு வரீங்க அப்படின்னு கேட்பான். 1000 சட்டை போட்டு வந்துடுவோம், அதெல்லாம் ஞாபகம் வராது. இந்த கருப்பு புலி ஒண்டியும் பெரிய மனுஷன் பண்ண சின்ன தவறு எங்க பார்த்தாலும் என்னவாயிடும், பெருசாயிடும். அந்த மாதிரி ராவணன் அப்படின்னு சொன்ன உடனேயே சீதையை கவர்ந்தவன் அப்படின்னு ஒரே எண்ணம் தான் நம்ம எல்லாருக்கும் வருது. அந்த நோக்கத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம இந்த மூர்த்தியை பார்க்கறதுக்காக ராவணனை பார்க்கிறோம். ஒரு மனிதன் எல்லாருக்கும் நல்லவன், எப்போதும் நல்லவன், கெடுதலே பண்ணாதவன் 2 பேர் தான். ஒருத்தன் பிறக்கல, ஒருத்தன் செத்துட்டான். அதனால யாரா இருந்தாலும் ஒரு நல்லதும் ஒரு கெட்டதும் இருக்கும். தேவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு மனுஷன் ஒரு தேவதை அழிக்குதுன்னா அசுரங்கள்லாம் திட்டுவான்ல, ஏன் அவனுக்கு இந்த வம்பு, ஏன் என்கிட்ட நிக்கிறான் அப்படின்னு சண்டை போடுவாங்கல்ல. அப்ப அசுரர்கள் எல்லாரும் முருகனை திட்டுவாங்கல்ல, திட்டானா திட்ட மாட்டானா? அப்போ அந்த இனத்துக்கு அது அழிவுதானே. அதனால யாருமே சுத்தமான, அதனாலதான் எல்லாரும் சிவ பூஜை பண்றான். சிவனுக்கு ஒண்டிதான் அந்த தோஷம் இல்லை, அவருக்கு ஒண்டிதான் பகையும் இல்லை, உறவும் இல்லை. ராமனுக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கார் ராமேஸ்வரம், ராமநாதன் பேர். ராவணனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் ராவண அனுகிரகம். வேண்டுதல் வேண்டாமை இல்லாம வள்ளுவன் சொன்னா அதுல மாற்றமே இல்லை. அழகா சொல்லிக்காம வேண்டியப்பட்டவன் கிடையாது, வேண்டாம். இவன் கேட்டா இதை கொடுத்தா, அவன் கேட்டா அவ்வளவுதான். அவனுக்கு இதை பத்தி கவலை அப்படிதானே. எங்கேயாவது ஒரு இடம் நிக்கணும் மோல்வி, குற்றமா இருக்கட்டும் பாவமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ஒரு இடம் முடியணும் மோல்வி. அந்த இரண்டிற்கும் அப்பாற்பட்டவன் இறைவன். அதனால ரொம்ப அழகா சொல்றான், ராவனுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கா, ராமனுக்கு அனுகிரகம். இப்ப நம்ம ராவண அனுகிரக மூர்த்தியை பார்க்கிறோம், அதனால ராவணனை பத்தி பேசுறோம். இப்ப அதுல என்ன சொல்றான், அவனுடைய சிறப்பு பாருங்க. பிரம்மா கிட்ட தபஸ் பண்ணி வெட்ட வெட்ட வளரக்கூடிய அங்கங்களை பெற்றவன். அதோட மாத்திரம் இல்லாம குபேர ஐஸ்வர்யத்தை இயல்பாக பெற்றவன். குபேர ஐஸ்வர்யத்தை இயல்பு யாருக்குமே அது வரவே வராது. தேடாத செல்வ சுகம் தானாக நாடி வராது. என்னது? தேடாத செல்வ சுகம் தானாக நாடி வராது, யாருக்குமே வராது. அது ஒரு சுபாவம். அப்படி பார்த்துக்கோ. அப்ப எவ்வளவு தூரம் ஒரு செல்வனா இருப்பான். அவனுடைய செல்வத்தை பத்தி இப்ப நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய முதல் விஷயத்துல பிரிகத் தத்தன்னு ஒருத்தன், அவனுடைய மந்திரியில ஒரு ஆள். அவளுடைய பேரெல்லாம் சொல்றார் வால்மீகி. அவன்கிட்ட போய் முதல்ல நான் சௌக்கியமா வாழ்றதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும், ரொம்ப அழகா இருக்கு
அப்படின்னு ஸ்ரீலங்காவை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த ஸ்ரீலங்காவை தேர்ந்தெடுத்து வாழணும்னா அதுக்கு குபேரனுடைய கையில இருந்தது. அதனால அந்த இடத்த வாங்கி சொந்தமா அப்படி கம்பீரமா ஒரு அழகு. அசுரர்கள் பொதுவா இந்த இடத்த வாங்கி அதில் இருந்தார். வரம் வாங்கினோடனே சண்டைக்கு போனான் பாருங்க. எல்லாரையும் இப்போ ஆட்சியில உட்காந்தா ஒரு அரசர்கள்லாம் அந்த காலத்துல படையை விஸ்தீர்ணம் பண்ணாங்க. அப்படி விஸ்தீர்ணம் பண்ணா வரத்தை வாங்கி வேஸ்டா போயிடுவேன். அதனால தன்னோட வீரத்தை காமிக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் படையெடுக்கிறான். எப்படிப்பட்ட வீரன் அவன் அப்படின்னு கேட்டா, திக்கஜங்கள் யானை நம்ம மதுரையில இருக்கும் 8 கஜம். பார்வதி போய் சண்டை போட்டார், 8 திக்கும் விஜயம் பண்ணி யுத்தம் பண்ணவர். அந்த மாதிரி யுத்தம் பண்ணினதுனால, திக்கஜங்கள் யுத்தம் பண்ணினதுனால மார்பு தழும்புகள் அவைகளை குத்தி முறிஞ்சி போன மார்பு தழும்பு வீர தழும்புகளை கொண்டவர் விடுப்புண் பெற்ற தமிழன். விடுப்புண் அப்படி ஒரு ஆறாத வடுவை பெற்றவன் அப்படின்னு சொன்னா அப்ப எவ்வளவு தூரம் போயிருக்கான்? 8 திக்கையும் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். 8 திக்கையுமே ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். அந்த விடுப்புண்களாலே கொண்டவன் அப்படின்னு சொல்றது அவன். அப்ப எவ்வளவு பெரிய வீரன் மிகுந்தவனாக இருந்திருப்பான். அதோட மாத்திரம் இல்லாம பிரம்மா கிட்ட வரம் வாங்கினான்னு சொல்ற குபேரன் கிட்ட 8 திக்கிலையும் போகும்போது சிறப்பா இந்த ராவணானுங்கிறதுக்கு காரணம் ஒரு காரணம் வேணும். அவங்ககிட்ட இந்த தேர் தான். அந்த தேர் எப்படிப்பட்டது அப்படின்னா, கிழக்க போகும், மேற்கு போகும், வடக்க போகும், தெற்க போகும், அதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனா கீழே குடஞ்சிட்டு போகும், மேல பறந்துட்டு போகும். கீழே குடஞ்சிட்டு போகும், மேல பறந்துட்டு போகும். அந்த தேரை அவன் கிட்ட இருந்தது. அந்த தேர் யார் வச்சிருந்தான்னா, அந்த வழக்கத்துல இப்ப கூட நம்ம தமிழ்ல சொல்ற வழக்கம், ஈட்டி எட்டின வரைக்கும் பாயும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். அந்த மாதிரி குபேரனிடத்து செல்வம் பாதாளம் வரைக்கும் பாயும். அப்படிப்பட்ட அந்த பாதாளத்தையும் கீழ் நோக்கி குடைந்து செல்லுகிற தேர். அது இது வரைக்கும் இன்னும் இப்ப நம்ம வச்சிருக்கோமாங்கிறது கூட தெரியல. இன்னைக்கு கீழே தேர்ல கீழே போற ஒரு விஷயம் இருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல ட்ரெயின் விடுறோம், கீழே குடைஞ்சிட்டு போறோம், அதுல பயணிக்கிற முடியும் அந்த மூச்சு காத்து அதெல்லாம் தாண்டி. அது மாதிரி ஆகாசத்துல போற தேர் அவங்ககிட்ட இருந்தது. யாருக்கிட்ட? குபேரன் கிட்ட இருந்தது. அந்த தேரை அடிச்சு பிடிக்கிட்டான் வீரம். இப்படிதானே அந்த தேர் அவனுக்கு சொந்தமாக்கப்பட்டது. அந்த தேர் ரொம்ப விசேஷமான தேர். அந்த தேரை பத்தி குறிப்பு கொடுக்கிறார் ஞானசம்பந்தர். தேரார் தேரார் தரு ராவணனை பத்தி குறிப்பு சொல்லும் போது அந்த தேரை சிறப்பாக சொல்லுகிறார். குபேரன்கிட்ட வச்ச தேரு 10 திசைக்கும் செல்ல வல்ல தேரு, வெற்றி கொடியை எப்பொழுதும் கொண்ட தேர். அது வேற எங்கேயும் தோண்டல. ராமர் என்ன ஸ்ரீலங்காவை பிடிக்கிறதுக்கு அவங்ககிட்ட போய் சொல்லப்பட்டாரு இல்லையா? சீதை மனைவியை அழைத்து சென்றான், அதனால மற்றபடி எல்லாம் இவருக்கும் அவருக்கும் உலகம் அவனுக்கு சொந்தம். 10 பக்கம் தேர் போனா எவ்வளவு சொந்தமா இருக்கும் பாத்தீங்க. 8 திக்கையும் அவனுக்கு சொந்தக்காரன். அவன்கிட்ட இருக்கிற தேரை வாங்கிட்டாங்க. அப்ப எவ்வளவு பெற்றவன். இன்னொரு விஷயம் பாருங்க, எப்போதுமே அசுரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தான் தான் நல்லா இருக்கணும்னு நினைப்பான். இந்த பாரம்பரியத்துல பாருங்க, அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர். அரணம் அபிராமி சொல்லலைன்னு தூக்கம் வராது, அதுக்காக சொல்லிக்கிறேன். ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கணும். என்ன அரணம்? பாதுகாப்பு. பொருள் தான் சௌக்கியமா இருக்கிறது. அரணம் பொருள் இது ரெண்டும் இருக்கு, ஆனா அருள் இருக்காது. அவ்வளவுதான். அடுத்தவங்க இருந்தா புரிச்சுக்கோ. ஒரு கர்மம் இல்லை, அதுதான் அசுரர்கள்ட்ட உள்ள பண்பு. அப்ப அருள் ஒன்று இல்லாத அசுரன். ஒரு விஷயம் தெரியுமா? என்னன்னா, குரங்கா இருந்தா ராமாயணத்துல ஒரு அற்புதமான காட்சி. வாலி கேட்கிறான் ராமனை பார்த்து, நீ என்னை இப்படி அம்பு விட்டு அழிக்கலாமா? உன்னுடைய வம்சத்துக்கே இருக்கு, ஓரமா இருந்து அடிக்கிறேன். எப்படா பைத்தியக்காரா? யார் வாழ் சொல்றாரு? என்ன சொல்றாரு? எப்படா பைத்தியக்காரா, நீ நான் ராஜா, நீ குரங்கு, கொண்ட வேட்டையானு. மனுஷன் மறைஞ்சிருக்கு கொண்டாடா தப்பு. ஒரு குரங்க வேட்டையான என்ன? அப்ப கேட்டா, இவ்வளவு தூரம் நேர்மையா கேட்கறியே, அப்ப மனுஷனான்னு கேட்டான். மனுஷன் மாதிரி அவனுக்கு நாலேஜ் இருக்கு. யாருக்கு? வாலிகே. அப்ப நாலேஜ் இருக்கு. அப்ப ஒரு ராஜ பதவி இருக்கு, ஒரு நாட்டை ஆளுறவனா
என்ன போய் இப்படி பண்றீன்னு திருப்பி கேட்டான். நீ புத்திசாலியா இருந்தா தம்பி கொண்டாடி வச்சுக்க கூடாதா? தப்பு அடிச்சாங்க. எப்படிதான் வளர்ச்சடிச்சார் பண்ணும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா, நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். இந்த தர்மத்தினுடைய சூச்சகம், தர்மங்கிறது சூக்ஷ்மம்னு சொல்றாரு. பிளவங்கமகா அப்படின்னு சொல்றாரு. அவர் வாயாலே வருது, ராமர் வாயால சொன்னதா வருது. எதுக்கு சொல்றேன் இந்த விஷயத்த அப்படின்னா, ஒரு ராவணனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல ராமனை பத்தி நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம். அதுக்காக ஏன் அதை சொன்னேன் அப்படின்னா, அவளுடைய தர்மம் அதே. யாருடைய தர்மம்? குரங்கு இன்னொரு குரங்க வச்சுக்கோ, அது அது ஒரு பெரிய விஷயம் என்ன கிடையாது. அப்ப அசுரர்கள் தனக்கு சொந்தமான பொருள்களை எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிப்பான்? எடுத்துக்குவான். அது அவனுடைய சுபாவம். அசுரர்களுக்கு நர மாமிசம், இவன் மாமிசன், அவனுக்கு கட்லெட்டு மாதிரி டெய்லி 2 பேரை பிடிச்சி நாய் திங்கிற மாதிரி சாப்பிட்டுக்குவான். இதை இப்படி சாப்பிட்டுருப்பானோன்னு யோசிக்கிறார் யாரு? ஆஞ்சநேயர். சாப்பிட்டுருப்பானோ அந்த பய அப்படின்னு யோசிக்கிறார். நர மாமிசத்தை உண்ணுகிற இனம். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ராவணனை சாதாரணமா. அப்போ சீதையை கவர்ந்து சென்றவன்கிற ஞாபகம் தான் இருக்கு. சீதை ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பூமியினுடைய அம்சம். இந்த பூமாதேவி சாட்சாத் மகாவிஷ்ணுவுடைய மனைவி, உலகத்தை காக்கும் கடவுள். அந்த கடவுளின் மனைவியை கவர்ந்தான். எப்படி பாருங்க மகாவிஷ்ணு ரிலேஷன்ஷிப். பூமி அரசர்கள் பூமியை விரும்புவார்கள். அந்த மாதிரி ஒரு விஷயம். நான் உடனே ராவணனுக்கு சப்போர்ட் பண்றேன், தயவு பண்ணி சொல்றேன். ராவண அனுகிரக மூர்த்தி, அதுக்காக சொல்றேன், வேற அந்த நோக்கத்துல சொல்லல. தப்பாக புரிந்து கொள்ளாதீர்கள். மீண்டும் இதை வலியுறுத்துகிறேன். பிரம்மா கிட்ட வரவன் விஷ்ணு அவதாரம் எடுத்து பூ உலகத்தில் என்னை எதிர்க்கிறவனுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும்டா. இப்ப கூட சொல்றான் நம்பால்வா. அந்த மாதிரி அவதாரம் எடுத்து பூமியிலே அவனை தாக்கி. எல்லா தேவர்களும் குரங்கு வடிவமாக தான் பூலோகத்துல அவனை அழிக்கிறது. எல்லா தேவர்களும் நீங்க நினைக்கிற மாதிரி ஆஞ்சநேயர் வெறும் குரங்கு இல்லை. 10 நிமிஷம் பிரகிருதே சஞ்சலா கோபா, இயல்பாகவே சஞ்சலமுடையது, கோபமுடையது, காமமுடையது. எது? ஆஞ்சநேயர். இது முற்றிலும் வேறானவர். அவர்கிட்ட காமம் இல்லை, பிரம்மச்சாரி. கோபம் இல்லை, மிகப்பெரிய தூதன். புரியுதா இல்லையா? அப்படிப்படுவான். தேவர்கள்லாம் கேட்கான். வாலியெல்லாம் பெரிய பெரிய ஆளு. ஒன்றும் மரத்தில் அவனை அனுகிரகம் பண்றதுக்கு, ஒருத்தனை அடிக்கிறதுக்கு எல்லாரும் மால் வேஷத்தில் உட்கார்ந்துருக்கான். புரியுதா அவங்களுக்கு? அதனால குரங்கு நீங்கெல்லாம் எடுத்துக்க கூடாது. அந்த மாதிரி ஏதோ ஒரு வலுவான தர்மத்தை நமக்கு சொல்றா. அப்படி சொல்ற போது வாலியும் அதுல ஒரு முக்கியமான ஆளு. அதுக்காக சொல்றேன். இப்ப ஏன் இந்த ராவணனை பத்தி சொல்றேன் அப்படின்னா, அப்படி கவர்ந்து போயிட்டான்னா ஒரு தெய்வத்து கூட சண்டை போட்டு தோத்தவன். சாதாரண ஒரு ஆள் மத்தியில என்ன தோக்கல? இந்த உலகத்தை காக்கும் கடவுள், இந்த உலகத்தை படைக்கும் கடவுள். நல்லா தெரிஞ்சுங்க. பிரம்மா வரவாயினது யார்ட்ட? யாரால அழிஞ்சா? காக்கும் கடவுள் பிரம்ம விஷ்ணு. இதுக்கு அடுத்தபடியா பாருங்க, அந்த தேர் தனியா இருந்து அந்த தேரை எடுத்துன்னு இப்படியே போயிருக்கான். எல்லா அசுரர்களும் ஏன் இதை சொல்றேன்னா, அரணம் பொருள். தனக்கு உண்டிதான் நல்லது பண்ணிப்பான், தனக்கு உண்டிதான் எல்லாத்தையும் செஞ்சுப்பான். அடுத்தவன் சொல்றதை கேட்க மாட்டான், சொன்னா கேட்க மாட்டான், தானா புரிஞ்சுக்க மாட்டான். பாதுகாப்பு பொருள். இதுதான் அசுரர்களுடைய குணம், லட்சணம். அந்த லட்சணத்திற்கு முற்றிலும் 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 மாறானவன் ராவணன். அகராதி எழுதியிருக்கான் தமிழ்ல. ஞானி, இசை குறிப்பு. அகத்தியர் கூட வாராடி இருக்கான். இசைத்தமிழ் தெரிஞ்சவன், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அறிந்த மிகப்பெரிய ஞானி. நான் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அவன் என்ன கேட்கிறான்? அந்த தேசத்தின் மீது பற்றுதல். எந்த தேசத்தின் மேல? இலங்கை மேல தேசத்தின் மீது பற்றுதல். தன்னோடு மாத்திரமல்ல, தன் நாட்டு மக்களின் மீது உயிரினும் மேலான நட்பு வைத்திருந்தான். உயிரினும் மேலான நட்பு. மலத்தலை உலகத்து உயிர் போலும்னு சொல்லுவான். மன்னன் உயிர் போலும்னு சொல்லுவான் தேசத்துக்கு. அந்த மாதிரி அவன்கிட்ட வாழக்கூடிய அசுரர்கள் அத்தனை பேரையும் வாழ வைக்கணும்னு நினைச்சான்.
தான் வாழறதுங்கிறது இல்லை, அவங்ககிட்ட மிகப்பெரிய நல்ல குணம். அதை கவனிங்க. நம்மளை நம்பி நாடி வந்தவன், நம்ம இனத்தை சேர்ந்தவன், வாழணும்னு நினைக்கிறதுல என்ன தப்ப? சொதர்மே நிதனம் செய்யா, என்னுடைய தர்மத்தை நான் காப்பாத்துறதுக்கு செத்து போயிடுறது நல்லதுன்னு சொல்லுவான். காப்பாத்தாம இருக்குது. அப்ப செத்தாவது காப்பாற்றணும். உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம். அப்படி தன்னுடைய நாட்டை காப்பதற்கு ஒரு யோசனை பண்ணலாம். சும்மா எல்லாம் நம்மளால காப்பாற்ற முடியாது இந்த பயலோட. அதனால சிவபக்தியினால எல்லாவற்றையும் நம்ம அடையலாம். அதுக்காக நம்ம இந்த சிவன்கிட்ட போய் தபஸ் பண்ணுவோம் அப்படின்னு சிவன் கிட்ட தபஸ் பண்ணினா என்ன கேட்டா, அந்த தவத்தினுடைய அன்பின் காரணமாக, பலத்தின் காரணமாக இந்த கைலாச மலையை தூக்கின்னு போயிடலாம். அன்பு சார், அப்படியே வீட்டோட தூக்குறது. அப்படி ஒரு அன்பு. சிவன் மேல பகையில. யோசிச்சு பாருங்க, இமயமலையில சிவன் இருக்கார், எல்லா தேவர்களும் அங்க இருக்கார். இதை கொண்டு போய் நம்ம இடத்துல வச்சுட்டா எல்லா சௌக்கியமும் அழியாது. இமயமலையும் அழியாது, சிவனும் அழிய மாட்டான். ரெண்டு பேருமே அழியாத வரம் வாங்கினோம். அதனால நம்ம தூக்கிடுவோம் அப்படின்னு முதல்ல கைலாசத்தை அன்பினால் அசைத்து தூக்குறான் சார். யோசிச்சுங்க. இப்படி தூக்கின உடனே நல்லா யோசனை போட்டு பாருங்க. தமிழ் அமுது ராவணனை பத்தி பேசும்போது தமிழை பத்தி பேசி ஆகும். என்ன சொல்றான், இந்த வார்த்தைய ஒரு பக்தி உள்ளவன் பாடல, ஒரு கவிஞன் சொல்றான். ஒரு தமிழ் மீது பற்றுள்ள கலித்தொகை பேசுகிறது. என்ன பேசுறான், நான் கொஞ்சம் காப்பி அடிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு இமயவில் வாங்கிய, நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்னது? இமயவில் வாங்கிய ஈருஞ்சடை அந்தணன். சிவபெருமான புரியுது. ஈருஞ்சடை அந்தணன் உமை அமர்ந்து. கைலாசத்துல யார் இருக்கா? பார்வதியும் பரமேஸ்வரம் ரெட்டை ரெட்டையா பார்த்தார் ஒருத்தர். இந்த கைலாசத்தையே தமிழ்நாட்டுக்கு கூட்டின்னு வந்தார் ஒருத்தர். யாரு? அப்பர் பெருமான். அழகழகா ரெட்டை ரெட்டையா பார்க்கிறார். அது மாதிரி ஜோடியோட உட்கார்ந்து இருக்க வேண்டிய, இணைந்து இருக்க வேண்டிய அந்த பார்வதி தமிழ் மருத நிலத்து பண்பு, ஊடலும் ஊடல் நிமித்தமும், பிரிதலும் பிரிதல் நிமித்தமும், கூடலும் கூடல் நிமித்தமும், குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை, அந்த ஊடலை சொல்றார் அழகா. அந்த ஊடல் மிக அழகாக பார்வதி ஊடல் உற்றிருக்கிறாள். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, கங்கையை மணந்ததால், கங்கையை தலையிலே வைத்ததால் பார்வதி ஊடலா இருக்கா. ரெண்டு பேருக்கும் தனிச்சு உட்கார்ந்துருக்கா. ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கும் போது தனிச்சு உட்கார்ந்துருக்கா. இந்த நேரம் பார்த்தா நம்மளால தூக்குவான். அந்த கைலாசத்தை போய் அப்படி தூக்கும். சாதாரண தூக்கிறேன்னா இந்த சேரா, இந்த டேபிளான்னு மலை. எப்படிப்பட்ட மலை? அந்த மலையை தூக்குற பாருங்க. உமை அமர்ந்து உயர் மலை இருந்தன ஆக ஐயிரு தலையின் அரக்கரு கோமான். ஞானசம்பந்தர் சொல்றாருன்னா சைவத்தில் இருக்காரு சொன்னார். இதை ஒரு கலித்தொகையில ஒரு புலவன் சொல்றான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அவன்கிட்ட பாறுபாடு இருக்காது. ஒரு என்ன கால்டுவெல் அப்படின்னு ஒரு ஆள் மொழி இலக்கணம் எழுதினாரு. காளியின் வழிபாட்டை தமிழர்கள் செய்தார்கள், அது மற்ற பிரதேசத்தில் இல்லாத வழிபாடுன்னு எழுதினான். அவன் தேவாரம் திருவாசகம் பண்ணல, மொழி இலக்கணம் எழுதுறான். அப்போ மொழிக்கு பாரபட்சம் கிடையாது. ராவணன் மிகப்பெரிய மொழி இலக்கண ஆளு. அவனுக்கு உலகத்துல பாரபட்சம் இல்லை. அப்படி இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் படிச்சவன். அதுக்காக சொல்லுவான், ஐயிரு தலையின் அரக்கரு கோமான் தொடிப்பொலி தடக்கையின் கீழ் புகுந்து அம்மலை எடுக்கல் செல்லாது. இந்த இடத்துல அப்படி தூக்கிட்டான். தூக்கி அப்படி மேல பறக்க போறான் ஸ்டாண்டிங்ல. அந்த நேரம் பார்த்து இந்த அம்மா ஊடலா இருந்ததா, ஆண்டவன பக்கத்துல கட்டி பிடிச்சு. சிவசக்தியை இணைத்த பெருமை உடையவன் ராவணன். எவனும் செய்யாதவன். பிறப்புக்கு காரணமானவன் பிரம்மா, இறப்புக்கு காரணமானவன் விஷ்ணு. ரெண்டு பேரும் ஊடலும் ஊடல் நிமித்தத்தை சேர்த்து வைத்ததற்கு காரணமானவன் ராவணன் சொல்றான். சாதாரண விஷயமா அது? ஏதாவது ஒரு தொடர்பாகவே அரக்கன் அரக்கன் கூட சண்டை போட்டான் இருக்காங்க, அது இல்லையே. கடவுள் கூட மோதுறான்.
அப்ப எப்பேற்பட்டவனா இருப்பான் பாருங்க. அப்ப அந்த 2 பேரும் சேர்ந்து போறது அழகா சொல்றான். செல்லாது உருகு உளி உரு ஏய்ப்ப ஊத்த வேங்கை கருவு உண்டு அதன் முதல் குத்திய மத யானை நீடு இரு விடர் அகம் சிலம்ப ஊய்த்தன். ரொம்ப அழகா சொல்றான். மேலே எழுப்பிட்டான். பரமசிவனுக்கு அவன் அன்புனால செய்யறான். எல்லாம் மூதி இருப்பார். அந்த இடத்துல எங்க போகுதுன்னே தெரியாம அடிச்சிருப்பார். இப்ப என்ன பண்ண, அன்புனால, அந்த அன்பு அவரால் சிவபெருமான் ஏற்றுக்கொண்ட அன்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால விரலால அழுத்துறான். நல்லா கவனிங்க. விரலால் அழுத்துறான், அழுத்தினான். விரலால் அழுத்தான். அவன் அழிக்கணுங்கிற எண்ணம் இல்ல. அம்மா குழந்தையில ஏதாவது தப்பு பண்ணுவா, அந்த மாமா அடி பட்டுன்னு ஒன்று அடிச்சு, அப்புறம் ஏண்டா அடிச்சுமே அழுவா. அப்படி அடிச்சது ரொம்ப ஒரு போலீஸ்காரன் குற்றவாளி அடிக்கிற மாதிரி அடிச்சது இல்லை. அத்தை அடிச்சாலோ அரளி பூ சென்றாலேன்னு சொல்லி, மாமா அடிச்சானோ மல்லிகை பூ கொத்தாலே. இதெல்லாம் அடிக்கிற விஷயமா சும்மா அடிக்கிறது மாதிரி. அது மாதிரி அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு விரலால அடர்த்தறார். அதனால நசுங்குறான். நசுங்கும் போது அந்த ஆணவ மலமாகிறது, அழிகிறது. புரிஞ்சுக்கணும் நீங்க. நசுங்கும் போதே அந்த ஆணவ மலம் அப்படியே அழுகு. இப்ப என்ன பண்றான் அப்பர் பெருமான் பாருங்க, இங்கேருந்து கோகர்ணம் யோசிச்சு பாருங்க, அங்க போய் பாடிட்டாரு. இடையில எந்த தலமும் பாடலை. இங்க நம்ம தமிழ்நாட்டில் சுற்றி பாடுறதுங்கிறது வேற. நான் சொல்றது கிபி 7ஆம் நூற்றாண்டு. யோசிச்சு பாருங்க. வண்டி, காடு, ஃப்ளைட்டு, அந்த மாதிரி எந்த டிக்கெட்டும் கிடையாது. தேடின்னு போனாலே போக முடியாது. அந்த கோகர்ணத்தில் போய் பாடியிருக்காரு. இவர் இந்த மாதிரி ரொம்ப காலமாக கஷ்டப்படுறத பார்த்து கருணையா, இந்த மாதிரி அவன் அன்புனால ரொம்ப கட்டுப்படுறான், உன் பேர்லேயும் அன்பு வச்சிருக்கான், அதனால அந்த இறக்கத்தை கொஞ்சம் கீறி விட்டு பெருசாக்கிட்டார். அவர் லைட்டா கொஞ்சம் கருணை பண்றவன இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணு அப்படின்னு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்தார். இசைத்தமிழ் கற்றவன் கானம் பண்றான், சாமகானம் பண்றான். அந்த மகிழ்ச்சி தாங்க முடியாம அப்படியே மலையை மேல தூக்கி, அது சிவனை மாதிரி செய்யறதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு என்னடா, இன்னைக்கு என்ன, நான் தான் தரேன், என்னுடைய ஆத்மாவே தரேன். ஆத்மலிங்கத்தை கொடுத்தார். என்னது ஆத்மலிங்கம்? அவர் தான் அது. அதுதான் அவர், வேறற்றது இல்லை. உடல் வேறு, நான் வேறு அல்ல. ஆனா புரிஞ்சுக்கணும், என்னுடைய உடல் வேறு, நான் வேறு அல்ல. நான் இதை விட்டுட்டேன்னா இந்த உடலால எனக்கு பிரயோஜனம் இல்லை, இந்த ஆன்மாவுக்கு அதுவும் பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்ட ஆத்மலிங்கத்தை கையில கொடுக்கிறார். ஆஹா, தேவரெல்லாம் மாட்டோம்டா, நம்ம இதோட கீழே மாட்டினான்னு நினைச்சோம். இப்ப இந்த பாவி பையன் என்ன பண்ணி விட்டான், ரிலீஸ் பண்ணி விட்டானே அப்படின்னு. அவனுடைய அன்பு மிகுதி, அவன் நாட்டு மக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் மிகுதி. தப்பாங்க. அப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, ஏதோ ஒரு குழு கூட்டம் போட்டு யோசனை பண்ணி, அசுரர்கள் தேவர்கள் அதை பத்தி நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. அதுல அவனுடைய புனிதம் பாருங்க. சுவாமி குடும்பம் சொல்றாரு, அதுதான் மகாவிஷ்ணுடைய யுக்தி. எப்போ இருந்தாலும் அவர் தான் நம்மளை காப்பாற்றி விடுவார். அசுரர்கள்ட்ட இருந்தாலும் சரி, மற்ற விஷயமா இருந்தாலும் சரி. இது ஆத்மா சுத்த செய்வோம். அதனால இது ரொம்ப சுத்தியானது. இதை வச்சு நான் ஆசை வச்சா என்ன பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அதனால ஆத்மலிங்கத்தை வச்சுட்டு பாத்ரூம் லெட்டின்னு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாரு. அதை கொடுத்துன்னு வரும்போது நம்ம ஒன்னா சேர்ந்து ஒரு பிரார்த்தனை பண்ணி வருணனை அவன் வயிற்றுக்குள்ள செலுத்துறான். என்னது வருணன்? எப்படிப்பட்ட கடவுள் சார்! தமிழ்நாட்டோட கடவுள். நெய்தல் கடவுள். நிலப்பகுதிக்கு கடவுள் யாரு? வருணன். அந்த வருணன் கும்பிடுற சாமி அவன் வயிற்றுக்கு போகுதுன்னா, புனித நதிகளின் தலைவன். எங்க சாதாரண என்ன, சமஸ்த ஆன்மாக்களையும் உய்விக்கக்கூடியவன். அவன் பேரை மூத்திரத்துல வருணன் இருக்கான்னா, அப்ப அவன் எவ்வளவு புனிதமா இருப்பான் யோசிச்சுப்பார். இப்ப என்னாச்சு அப்படின்னா, அடுத்த விஷயம் பாருங்க. விநாயகர் போய் நின்றுக்கிறார், பிரம்மச்சாரியா. அவனை யாரும் நிறுத்த முடியாது. சிவபூஜையை நிறுத்தணும்னா கணபதி தான் வரணும், வேற யாரும் வர முடியாது. கணபதிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு.
பிரம்மச்சாரியா இருக்கார். பிரம்மச்சாரியா இருந்து அங்க போய் அந்த லிங்கத்தை வாங்கிக்கிறார். அந்த லிங்கத்தை அவர் தமிழ்நாட்டுக்குள்ள பிரதிஷ்டை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். அவர் அங்க போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு. அது தேவர்களுடைய விஷயம், அது சிவனுடைய ஆத்மலிங்கம். இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவனுக்கு தான் ஒன்றும் தெரியல. அவன் திருப்பி போய் அந்த கணபதியை குட்ட போனான். அப்போதான் கணபதி அவனை தான் யாருன்னு காட்டுறதுக்காக அவனை அடிக்கிறார், சுழட்டி அடிக்கிறார். அப்படி சுழட்டி அடிச்சவன் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தேவதையினுடைய ஸ்பர்சம் உடம்பெல்லாம் யோசிச்சு பாருங்க. பிள்ளையார் சுழட்டி அடிச்சு தப்பிக்க முடியுமா? வேணாது கைலாசத்தை பேக்குறான், பிள்ளையார்கிட்ட அடி வாங்குறான். சிவஞான வடிவம் நற்கும் சரக்கன்றை நன்றி கற்கும் சரக்கன்றுக்கான் சிவஞானம். அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து. சாதாரண ஆளா என்ன? அந்த விநாயகர் அவனை சுழட்டி அடிக்கிறார். அப்ப அவனுடைய உடல் எல்லாம் எது பெற்றது? கணபதி கூட அனுகிறோம், டச்சு சார், ஸ்பர்ச தீட்சைங்கிறோம். இப்ப சாதாரண விஷயமா அது? சரி அப்படின்னு அதுக்கப்புறம் அதை போய் தோன்றான். அப்பவும் அந்த அன்பு உடலை அவனுக்கு எடுக்கிறான். மகாபலேஸ்வர் கோகர்ணம் அன்புக்கு குழைகிறார். அவன் தூக்குற அன்புக்கு சுவாமி குழைந்து விடுகிறார். அவன்கிட்ட அன்பு இருக்கே, ஆனா பலமும் ஆணவமும் கூட பிறந்தது. என்ன பண்ணலாம்? அதனால குழைகிறார் கோகர்ணத்துல. அப்படிப்பட்ட ஒரு பண்பை இயல்பாக கொண்டவன் ராவணன். சாதாரண விஷயம் இல்லை. சரி, அதுக்கெல்லாம் சரிதான். நம்ம ஒரு ஒரு விஷயம் சொன்ன பண்ணலாம். ராவணன் சொன்ன உடனேயே நம்ம எல்லாருமே சீனிதான் அப்படிங்கிற எண்ணம் தான் வருது. அவனுடைய நந்தவனத்துல வால்மீகி பேசுற வால்மீகி ராமாயணம் நேரடியா பார்த்து எழுதுவா. அவள ரிஷி. அவ வாக்குல ஒரு ஸ்லோகம் சொல்றாரு பாருங்க. ராவணன் எப்படிப்பட்ட ஒரு மனமுடையவன் அப்படிங்கிறத சொல்றார். ந தத்ர காஸ்சித் பிரமதா பிரசக்யா. சாதாரண விஷயமா அது? வீர்யோபபத்னேன குணேன லப்தா ந சாந்தியகாமாபி ந சாந்தியபூர்வா வினாவலார்க்கம் ஜனகாத்மசந்தாம். அதாவது ஒரு பெண்ணை பலாத்காரமாக தூக்கி சென்றான் அப்படின்னா அத சீதையை தவிர வேற யாரும் இல்லை. அங்க இருந்தவாள பாக்குறான். இந்த பெண் சுந்தரகாண்டத்துல சொல்றார். அங்க அவன் அந்த புறத்தை எல்லாம் பார்க்கிறார். அதுல இருக்கக்கூடிய பெண்களை சொல்கிறார். அதுல கொஞ்சம் கூட வெறுப்பா இருக்கிறவா யாரும் இல்லை. பலாத்காரமாக இழுத்து வரப்பட்டவர்கள் இல்லை. எங்க இல்லை? அந்த இடத்துல இல்லை. அதனால அவ காமம் கொண்டவர்கள் அவளாவும் இல்லை. உத்தம ஸ்திரீகள் அவனை நேசித்தார்கள் அர்த்தம். எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப எவ்வளவு நேர்மையாளனா இருந்திருப்பான். இன்னொரு விஷயம் பாருங்க. அவன் நலகூபரன்னு ஒரு ஆள் இருந்தான். அவனுடைய பொண்ணு அவன் கன்னியா பொண்ணு. அவன்கிட்ட போய் ஏதோ சிறுமிஷம் பண்ணிட்டான். அதனால நீ விருப்பம் இல்லாத எந்த பொண்ணையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். சொன்னா தலை வெடிச்சுன்னு சாப்பிட முடியாது. அதனால எந்த பொண்ணுக்குமே அவனால கெடுதல். அவன் கடைசி வரைக்கும் எந்த பொண்ணையுமே பலாத்காரம் பண்ணினதே கிடையாது. வாழ்க்கையில ஒரு எதுவுமே கிடையாது. சீதையை மாத்திரம் தான் அவன் தூக்கிட்டு போயிருக்கான். அதுவும் கம்பன் எழுதும்போது பெயர் தேய்க்கினான்னு போடுறான். கீழே அப்படியே பர்ணசாலையோட தூக்கி போட்டான். மேலே கையெல்லாம் படலை. அப்படியே கையிலாத்த பேத்தவன் ஒருத்த விரல்ல தூக்க மாட்டான். பர்ணசாலைய அப்படியே அழகா தூக்கின்னு போயிருக்கான். அப்ப எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு நேர்மையாளனாக, ஒரு தன் நாட்டை காப்பவனாக அவன் இருந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு மிகையாக அந்த மாதிரி. அவனுடைய தேர் அப்படிப்பட்டது, வீரம். அதோட சேர்த்து அவனுக்கு வாழ்நாள் பாருங்க, மற்ற அசுரர்களை விட அதிகமான காலம் வாழ்ந்தான். அதிகமான வாழ்நாளை பெற்றவன். யாராலன்னா சிவனால. யாரால? சிவனால இந்த வாழ்நாளை பெற்றவன். வரம் தேடி கொடுத்தார் சிவபெருமான்.
அதனாலதான் மற்ற வாகனத்தோட அந்த வாகனம் இன்னைக்கு சிறக்குது. சாதாரணமா இல்லை. ஞானப்பாலை குடிச்சவன் சம்பந்தர் இந்த பாட்டை பாருங்க. தேரார் தரு திகழ் வால் எயிர் அரக்கன். தேரார், அந்த தேர் அவன் போன ஒரு தேர் வச்சிருந்தான்ல, அந்த தேர் ரொம்ப வேகமா போச்சு. அது கைலாசத்துக்கிட்ட போனோன்னா இவர் நின்னார், நிறுத்தினார். யாரு? நந்தியம்பர். அப்படி நிறுத்துன்னு சொன்னதுனால நீ என்ன நிறுத்த சொல்றது அப்படின்னா, எதனால சொன்னான்னா நல்லா புரிஞ்சுக்குவோம். சிவன் எனக்கு வேண்டியப்பட்டவன், ஆன்மாவோட சம்பந்தப்பட்டவன்டாவன், நீ என்ன குறுக்கேன்ட்டான். அதனால குறுக்க குரங்கு மாதிரின்னு சொல்லலாம், அந்த குரங்கு சாபத்தை வாங்கிட்டான். அதனால வானரங்கள்லாம் எல்லாருமே தேவ ஜாதியில இருக்கிறவா தான் எல்லாம் பூலோகத்தில். நமக்கு புரிய வைக்கிறார், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ராவணன் மூலியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரு கருத்தை எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான். அன்னம் பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா பாலை தான் குடிக்கும். அது மாதிரி நல்ல கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்வதற்கு காவியங்கள் முயற்சி செய்கிறது. காவியங்களுடைய பிரயத்தனம் என்ன? தர்மார்த்த காம மோட்சத்தை புரிய வைக்கிறது, எளிமையான வகையில புரிய வைக்கிறது. அதை எடுத்துக்கணும். நான் வில்லன்னு ஒரு கேரக்டர் இருந்தா மாத்திரம்தான் கதாநாயகனை புரிய வைக்க முடியும். நல்லவைகளை உயர்த்தியும் தீயவைகளை தாழ்த்தியும் அவன் அடையும் பண்பை சொல்லுவது இலக்கியம், அப்படித்தானே? அந்த மாதிரி நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். அதுல என்ன சொல்றாரு? தேரார், அந்த தேர் அங்க போய் நின்றுது, அதனால நந்தியினுடைய சாபத்தை வாங்கிட்டான். அப்பவும் அவன் தூக்கின்னு போறதுக்கு தான் முயற்சி பண்ணான். அந்த தேர் சொல்ற குறிப்பு சொல்றான் பாருங்க. தேராறு திகழ். திகழ் அப்படின்னா ராவணனுடைய பிரகாசத்தை சொல்றது ஆஞ்சநேயர். அப்படி பாக்குறான், அவன் படுத்துன்னு தூங்குறான். அவன் மேல போட்டு இருக்கிற ரத்தினம், அவனுடைய ஒளி பார்த்தா நெருப்பு படுத்துட்டு இருக்கா மாதிரி இருந்தது. அப்ப எவ்வளவு பெரிய தேஜஸ்வியா இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க. நெருப்போட பழகிறவன் தானே சிவபெருமான், அழல் பிழம்பு தானே. அதனால அது ஒரு தீ படர்ந்தது போல் இருந்ததுன்னு சொல்றான். அப்ப எவ்வளவு தூரம் அந்த கேரக்டர் பத்தி நீங்க யோசிக்க வேண்டியதா இருக்கும். திகழ்னா விளங்கி தோன்றக்கூடிய பண்பை உடையவன். அந்த தேர் சிறப்புடையது, அவனுடைய ஒளி சிறப்புடையது. ராவணன் போய் நின்னா ராவணன் எல்லாருக்கும் தெரியும். அந்த தேஜஸாலே அவன் எல்லாரும் என்ன பண்ணிப்பான், அவனை தெரிஞ்சுப்பான். ஒரு தனித்தன்மை கொண்டவனாக, யாரிடத்தும் இல்லாத தனிச்சிறப்பை கொண்டவனாக திகழ்கிற. அதனாலதான் தேராறு கரு திகழ் வால் அப்படின்னு சொன்னான். கையில் இருக்கிற வால் இருக்க, யாரு கொடுக்குற வால்? அந்த வால் போய் சந்திரகாசம்னு பேரு. உலகத்தை அழிக்கும் கடவுளான சிவபெருமான் தன் தொழிலுக்கு அழிப்பதற்கு பயன்படுத்துகிற வாளை அவனிடத்து ஒப்பட. அப்ப எவ்வளவு பெரிய வீரனா இருப்பான் யோசிச்சு பாரு. வெட்டினதான் அவ்வளவுதான், முடிஞ்சு கதை. யாரும் எதுவும் பேச முடியாது. அப்படிப்பட்ட சிறந்த வாளைத்தான் பெற்றவர். அந்த வாளை பத்தி குறிப்பு தர்றார். வால் எயிர் அரக்கன். அரக்கன்ன பல்லு. ஏன்னா நர மாமிசம் சாப்பிட்றவன், அதை காமிக்கிறதுக்காக தான் இப்பவும் பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிட்ற தேவதைகளுக்கு கோரப்பட்டு போடுவான், அந்த வளைப்பா. அந்த சிப்பிகள் கொஞ்சம் அழகா போடுவா. ஆனால் அந்த காலத்தில் அது எப்படி இருக்கு, விகாரமாக தான் இருக்கும். மாமிசத்தை சாப்பிடக்கூடிய பண்புடையவன். அரக்கர்கள் இயல்பாகவே அதை செய்வோம். புலி சிங்கம் ஆட்டை அடிச்சு திங்குது, அது இயல்பாகவே அழகானது அப்படின்னா அதோட குணம் அது. அந்த யாக்கைக்குள்ள போனா சார்ந்ததன் வண்ணமா மாறுமா. நான் மயிலா போனேன்னா மயில் மாதிரி தான் சிந்திப்பேன், தவக்கையா இருந்தேன்னா தாவின்னு இருப்பேன், நாயா இருந்தா குலைச்சிட்டு இருப்பேன். அவன் அசுரன் யாக்கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புனித ஆத்மா. அந்த யாக்கையினுடைய பண்பு அவனை ஆட்டி படைக்கும், அப்படிதானே? அந்த மாதிரி பல்லு, அந்த மாதிரி ரொம்ப அழகா சொல்றான். எயிர் அரக்கன் சிவன் மலை. யாருக்கு சொந்தமான மலை? கைலாசம் சொல்ல பாருங்க. சிவனுக்கு சொந்தமான மலைன்னு சொன்னாங்க. அழகு அதான் ஞானசமுந்தருடைய வாக்கு. சிவன் மலை ஓராது எடுத்தான். ஓராதுன்னு சிந்திக்காம தூக்கிட்டேன். தூக்கினா இந்த மாதிரி ஆகும். அவன் என்ன யோசிச்சான்னா சிவனை யோசிச்சானே தவிர பின்னாடி தேவர்கள்லாம் சூச்சகம் பண்ண யோசிகள் பின்விளைவை தெரியல. ஆனால் ஓராதுன்னு சொன்னார். ஓராதுன்னு ஆய்ந்து கொஞ்சம் யோசிச்சிருந்தான்னா அந்த கெட்ட பேர் ஒருத்தருக்கா தூக்கிருப்பான். ஆமா, பின்னாடி ஒரு விலங்கு இருக்குங்கிறத யோசிக்காம விட்டுட்டான். அதனால ஓராது எடுத்தான். முடி ஒரு பகுது அவை நெறித்து. முடி ஒரு பகுது, 10 தலை. இந்த 10 தலை தான் நம்ம உடம்புல இருக்கிற வாயு. பின்னாடி நான் தத்துவத்தை சொல்றேன். நெறிய அப்படின்னா இந்த வாயு 10 நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லா சௌக்கியத்தையும் அடைவோம்.
இந்த பிராணன் போச்சுன்னா 10 போயிடும். பிராணன் போயிடுச்சுன்னா 10 போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. டாக்டர் அதை வச்சு தான் சர்டிஃபிகேட்டே கொடுப்பாங்க. பிராணன் போயிடுது, இனிமேல் மற்றதெல்லாம் அரெஸ்ட் ஆகும். அது மாதிரி ஒரு 10 தனஞ்சய, கூர்ம, பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா, தியானாய ஸ்வாஹா, தனஞ்சயாய, கூர்மாய, இப்பெல்லாம் அந்த வாயுவுக்கு பேர். அந்த வாயுவை தான் அரக்கன்னு தத்துவ நோக்கில் நம்ம பார்த்தா ராவணனை புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் அடர்ப்புன்னு சொல்றாரு. வாயு தான் நடுப்புற வச்சு அடர்ப்புறோம். அந்த வாயு தான் பேச்சாற்றலா வெளியில வரும், ஒளியா உங்க காதுக்கு வரும். அந்த வாயு தான் இயக்க ஆற்றலா இதயத்துல இருக்கு, இயக்கம். அந்த இயக்கம் தான் மற்றதை இயக்கம், அது அப்படியே பாடியை இயக்கும். அதனால அந்த வாயுவை தான் அந்த சிறப்பா சொல்றா, பிராணன்கிற வாயு. அது வெளில போனா 10 போயிடும். அதனால நெறிய அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அழகாக ஒரு 10 நெறித்து கூறார் தரு. கூறார்னா என்னன்னா, ஒரு கூறார் பாதி சக்தி பாதி சிவம். கூறு எவ்வளோ அழகான தமிழ், எப்படி பிரிச்சிருக்கான் பாருங்க. கூறார் தரு கொலைவாளோடு, கொலை செய்கிற வாள் அப்படின்னா முற்றிலும் அழிக்கிற வாள். அந்த வாளோட சிறப்பு என்ன தெரியுமா? அதால வெட்டுப்பட்டவங்களாம் மோட்சம். புரியுதா அவனுக்கு? அவன் யாரை வெட்டினாலும் அவன் மோட்சம். அதனால அவனுக்கு பாவமே கிடையாது. ராவணன் ஜெயிச்சான், வாளால வீசி 10 பேரை கொண்டு ஜெயிச்சான்னா அத்தனை பேரையும் அவன் கைலாசத்துக்கு அமைச்சிருக்கான்னு அர்த்தம். என்ன யோசிச்சு பாருங்க, அந்த அந்த வாளுக்கு தான் சிறப்பு. அதனால கொலை வாளோடு குண நாமமும் கொடுத்த, நாமமும் கொடுத்த சிவபெருமான் பிரகாசமா ஒரு நாமம் கொடுத்தார், பேரு. புரியுதா? குணம், அதாவது குணம்ங்கிறது சூத்திரம். சிவனோடு என்றும் இணை பிரியாத ஒரு நூலை அவனுக்கு கொடுத்தார். குணம்னா இணைப்பு இந்த இடத்துல. அதனால அவன் இதை புரிஞ்சுக்கணும் நீங்க. குணம் இது எப்போ வருதுன்னா, ராவணனை அழிச்சுட்டான் ராமன். அப்படி வரும்போது அப்படியே படுத்திருக்கான். அப்போ உயிர் போல, டிக்ளேர் பண்ணல, செத்துட்டானா இருக்கானான்னு தெரியல, அப்படியே இருக்கான். விபீஷணன் சொல்றான் சிவ பூஜை பண்ணியிருக்கான். அதனால அவனுடைய ஆன்மா அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. நீ சாட்சிட்ட வலி இல்லாத பண்ணிட்டேன், ஆனா என்ன அழிக்க முடியாது. சிவ பூஜை வாங்குதான். இது ஒரு செவி வழி செய்தி. தயவு செய்து வேற எந்த நோக்கத்திலையும் இதை சொல்லலை. இந்த ராமாவளியே அவனுடைய சிறப்பை நம்ம சொல்லணும். அதனால ராவணன் பற்றி சொல்லணும். அப்போ அந்த சிவ பூஜையை லக்ஷ்மணன் விட்டுவாங்க சொல்றான். அவன் போய் அப்படி கம்பீரமா இருந்தானா, லேசா அப்படி அடிச்சான். 3 பிறவிக்கு முன்னாடி இருந்தது ஞாபகம் வந்துதான். பொறி கலங்கி போச்சு அர்த்தம். செவி வழி செய்தி பாருங்க. 3 பிறவிக்கு முன்னாடி, ஆஹா நம்ம சிவபூஜைக்கு முயற்சி பண்ணினோமே, பரமேஸ்வரன்ட்ட கேட்டோமே, மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கும்போது நீ உள்ள யாரை பார்க்குறியோ அதை நான் வெளியில பார்க்கணும்னு ஆசைப்பட்டனே, அப்படிப்பட்ட சிவபூஜையை கற்றுக்கொண்ட ஒருவன் இங்கே இருக்கிறான்னு உருவானச்சு. அதை என்ன வாங்குறான். அப்பனா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். சிவபூஜை கொடுத்தாதான், அதான் அந்தியேஷ்டி பண்ணுவா. இப்பவும் ஆச்சார விஷயம் பண்ணி இறக்கினவா களத்துல கூட அந்தியேஷ்டின்னு ஒரு சம்ஸ்காரம் பண்ணுவா. அது பண்ணாதான், இல்லைன்னா அவளுக்கு மரணம் இல்லை. அந்த மாதிரி இந்த உடலோட யாக்கை நிலையாம உடலோட அவள் அவஸ்தைப்பட்டு இருப்பான். அதனால அதை தனியா பிரிக்கிறான். அப்படி பிரிச்சவன் அப்படின்னா எவ்வளவு பெரிய பலம் உடையவன் புரிஞ்சுக்கணும். சரியா? அதனாலதான் குண நாமம் கொடுத்த, அதை விட பெரிய விஷயம் என்ன பாருங்க. அங்கேருந்து வந்துட்டான். சீதை பின்னாடி யாரோ வரா மாதிரியே இருக்கு, எனக்கு ராவணன் நடந்து வர மாதிரியே இருக்குங்கிறான். ஆள் அடிச்சு ஒழிச்சுட்டோம், ஆவி அடிச்சு ஒழிக்க முடியல. என்னது? ஆள் அடிச்சுட்டோம், உடம்ப தார கீழ்ச்சாச்சு, சிவபூஜையெல்லாம் வாங்கியாச்சு. அந்த ஆள் தொடர்ந்து பின்னே வந்தான். சீதை உடலை பிடிச்சிட்டே வந்தான். வீரகத்தி, பிரம்மஹத்தி, அந்த தோஷம் அவனை பின்னாடி பின் தொடர்றது. அப்ப அகத்தியத்தை உபதேசம் கேட்கிறான். தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர், இசைக்கு படித்தவர். அவங்ககிட்ட இசை கூட 2 பேரும் யுத்தம் பண்ணிட்டவா. அதனால ஒரு சாபம் வருது பின்னாடி. இந்த விஷயங்கள்லாம் மிக உயர்வா இருக்கும் அதை படிக்கும்போது. என்னன்னா அவர் சொல்ற, அவன் சிவனுக்கு ஒண்டிதான் அந்த குணம் கொடுத்தார். இந்த இந்த குணம்ங்கிறது குணநாமம் கொடுத்த இந்த குணம். இந்த ஒரு பாட்டுக்குள்ளே இவ்வளவு ரகசியம் இருக்குன்னா மற்றதுக்குள்ள எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்க. நான் சொல்றது தேவாரத்துல ஒரு பாட்டு 4 வரியில ஒரே ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்.
அதுல குண அப்படிங்கிறது அந்த தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பை வச்சு அவன் கைலாசம் வரைக்கும் வருவான். அவனுடைய ஆன்மா தெளிவா தெரியும். அவனுக்கு சிவ பூஜை பண்ணிருக்கான். அவன் உடம்ப நீங்க எடுக்கலாமே தவிர தன்னை பிறருக்கு உணர்த்தவோ பிறரை தான் உணர்ந்து கொள்ளவோ அவனுக்கு என்ன முடியும்? இதை விட பெரிய விஷயம் என்ன வேணும்? ஆட்சியன் சொல்லுவேன். அப்ப அகத்தியர் சொன்னார், சிவன் மேல பக்தி உடையவன், அதனால ஆத்மா. இது ஒரு செவி வழி செய்தி. என்னன்னா, நம்மளாம் விஸ்வநாதர் எடுத்துன்னு வர சொன்னார் பூஜைக்காக. காசியில் போய் லிங்கம் எடுத்துன்னு வந்தா அது வரத்துக்கு லேட் ஆகிடுது. அதுக்குள்ளே வேறு மண்ணில் பிடிச்சி பூஜை பண்ணுறாங்கிறது ஒரு செவி வழி செய்தி. ராமாயணம் நிறைய இருக்கு. ராமாயண கதைகள் துளசிதாசர் எழுதியிருக்கார், கம்பர் எழுதியிருக்கார், வால்மீகி எழுதியிருக்கார். அந்த மாதிரி நிறைய ராமாயண கதைகள் நிறைய இருக்கு. ராமாயண தெருக்கூத்து பாடலும் ஒன்று இருக்கு, ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது மாதிரி நிறைய ராமாயணம் இருக்கு. அதுல என்ன சொல்றான், சீதையை ஆத்மார்த்த பூஜை பண்ண சொல்லு. அவன் சீதையை பிடிக்கும் போது அந்த சிவனை பிடிச்சி அது நுழைஞ்சிருவான். சீதையினுடைய ஆத்மார்த்த பூஜை பண்ணின அந்த ஆத்மார்த்த பூஜைக்குள்ள போய் அவன் என்ன பண்றான், சேர்றான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவனை தவிர வேறொன்றையும் விரும்பி அறியார். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதுல போய் சேர்றான். அப்பதான் அந்த தோஷம் விட்டு சிவத்தோடு இரண்டரை கலகிறான். பிருத்திவி சாரமா, மண்ணோட மண்ணா. அவ பூமாதேவி, பூமியில வந்தவ. புரியுதா? அரக்கன் பூமாதேவியினுடைய மாய். அவர்கள் எல்லாரும் அந்த வம்சத்தை சார்ந்தவர்கள். அரக்கர்கள் பெரும்பாலும் பூமியை சார்ந்தவர். அதனால அது என்ன பண்ணிப்பான், அந்த பண்பை போட்டு உள்ள கிடந்தான். அதான் குணம்னு சொல்ற. கொடுத்த ஏறார், ஏர் என்னென்ன காலமாசி ஏறார். எவ்வளோ அழகா சொல்லியிருக்கான் பாருங்க. இறைவர்க்கு இடம் இடும்பாவனம். இடும்பாவனத்துல பாடுறார். இடும்பாவனத்துல என்ன சிறப்புன்னு கேட்குறீங்களா? அவள் இடும்பி ஒரு அறைக்கு அவள் பூஜை பண்ணியிருக்கார். அந்த பாட்டை அதுல எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. சிவ பூஜை பண்ணும்போது அவளுக்கு அழிவு இல்லாதனால, அந்த சிவத்தோட அவளே கலக்கிறதுனால, அவள் பூஜை பண்ணதெல்லாம் அவளுக்கு தெரியுது. அதை பார்த்து யார் பாடுறா? ஞானசமுந்தர் பாடுறா. ஞானசமுந்தரால் தான் பாடணும். சாதாரண ஆள்லாம் பார்த்தா கண்ணத்தில் போடும். அவ்வளோதான் செய்ய முடியுமே தவிர அவர் யாராருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணாலும் சுந்தரர் மாதிரி சொல்லுவாரான்னு. அது மாதிரி ஞானசமுந்தருக்குலாம் அந்த ஒரு மிகப்பெரிய பண்பு உண்டு. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இப்படிப்பட்ட அந்த அனுகிரகம், அந்த ராவணனுக்கு அந்த காலை ஊனி அனுகிரகம் பண்ணினா, வாழ்நாள் கொடுத்தான். அதனால பின்னாடி ஒரு இரவா பன்மையை பெற்ற அவனுடைய ஆன்மா இருக்கு. அவனுடைய சரீரம் தான் யாக்கை நிலையாமை கோட்பாடை தான் உடைக்கிறான். அசுரர்கள் யாக்கை நிலைவிக்க முயற்சி செய்பவர்கள், தேவர்கள் ஆன்மாவை நிலைநிறுத்த முயற்சி செய்கிறவர்கள். என்னைக்கா இருந்தாலும் இந்த யாக்கை நிலையாமை இருக்கு. அப்ப அந்த இதுலேருந்து, இந்த சம்பவத்திலேருந்து, இந்த பதிவுலேருந்து, அந்த காப்பியத்திலேருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய லட்சியம் என்னன்னா, யாக்கை நிலையாமை அறிவுறுத்துகிறார். ஆனா உயிர் என்னைக்குமே அழியாம ராவணஸ்வரூபம் சிவபக்தனா என்னைக்குமே என்ன இருக்கு இந்த மூர்த்தியை வழிபாடு பண்ணினா சாட்சாத் சிவனோடு இரண்டரை கணக்கு. சாட்சாத் சிவனும் மோட்சம். மோட்சம் அப்படிங்கிறது இதுதான். அதனால அந்த வகையில ராவண அனுகிரக மூர்த்தியை நாம சிந்திக்கிறோம். ஆனா உலகியல் இந்த ராவண அனுகிரக மூர்த்தி உற்சவத்துல என்னைக்காவது ஒரு நாள் வருது அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா அதுல தரிசனம் பண்ற முறை, அந்த முறையை பார்க்கணும். மேல இருக்கிற சிவனை பார்க்கறது, கீழே இருக்கிற மலையை பார்க்கணும். இமய மலையே சிவம். நமோ வக்கிரியேபியோ தேவானாகும் ஹிருதயேபியோ நமோ திச்சி நகே ருத்ரம். மலையாக இருப்பவர் யாரு? அண்ணாமலை மலைதானே. அந்த மலையே சிவமா பார்த்தா அனைத்து செல்வங்களும் வருமா. ராவணன் அனுபவிச்ச எல்லா குபேர சம்பத்தும் நமக்கு என்ன வரும்? அந்த மலையில மேல சிவனும் சக்தியும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கா மாதிரி பார்த்தா, தனியா அவ ரெண்டு பேரையும் காத்திரமா பார்த்தா அது கைலாசப்படுது. புரியுதா இப்போ? அதனால நம்மளால் எவ்வளவு நிதானமா சொல்ல முடியும். மலைங்கிறது யஜ்ஞபாகம், யஜ்ஞத்துல அவிர்வாகம் வாய்ந்தது இமயமலை. அதனால சமஸ்த பாவத்தையும் அழிக்கும். மலையே சிவமா யார் தரிசனம் பண்றாளோ அவளுக்கு குபேர ஐஸ்வர்யம், நம்ம வாழ்வியல், இந்த ராவணன் அனுபவிச்ச அனைத்து செல்வங்களும் என்னது?
வரும். ஆனா மலை மேல சேர்த்து சுவாமி அம்பாலை சேர்த்து வழிபாடு பண்ணினால் என்னது? மோட்சம், இறைவனுடன் இரண்டரை கலப்பது. ஒரு அற்புதமான மூர்த்தி. இதுதான் இந்த உற்சவங்கள்ல புறப்பாடு பண்றான். இந்த தத்துவங்களை உணர்ந்து யோக மோட்ச ஞானத்தை அடைய பிரார்த்திப்போமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து. சொல்லுங்க. திருமுறைகள் எல்லாம் ராவணனை வந்து நீங்க சொல்றபடி வழிபாடு நோக்கத்துல திருமுறைகள் சம்பந்த வாக்கே வந்து வழிபாட திருமுறைகளை பாடல்கள் இதேதான் வைஷ்ணவமும் ராவணனை பத்தி எழுது. இந்த கான்செப்ட் தான் வைஷ்ணவமும் ராவணனை எழுதிட்டா இல்ல, அது வேற கான்செப்டா இருக்கு. நீ என்னன்னா புரிஞ்சுக்கணும். நெருப்ப சாமியா கும்பிட்டா அதுல ஒரு சில நன்மை இருக்கு, தண்ணிய சாமியா கும்பிட்டா அதுல ஒரு சில நன்மையா இருக்கு. நீங்க எந்த வழியா வரைய? நெருப்ப வச்சுன்னு வரையலா, தண்ணியை வச்சுன்னு வரைய? நெருப்ப வச்சுன்னு வந்தால் ராவணன் வந்து பக்தனா வரும், தண்ணியை வச்சுன்னு வந்தா விரோதியா வரும். புரியுதா உங்களுக்கு? அதனால குறிப்பு வந்து ரெண்டும் ஒரே சமயம்தான். நல்லா தெரிஞ்சுங்க. தண்டவாளம், மேலே ஃப்ளைட்டு, கப்பல், பஸ்ஸு, இதில் நாம் எல்லாரும் போகலாம், அதில் சந்தேகம் இல்லையே. நம்ம எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். ஆனால் அந்த கப்பல் தரையில் போடாது, அதுதானே? இந்த ட்ரெயின் தண்ணியில் ஓடாது. அப்போ ஒரு சமயத்தினுடைய முரண்பாடு என்பது நீங்கள் செல்லுகின்ற அந்த விஷயத்துக்குள்ள இருக்குமே தவிர உங்களுக்கு இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சமயங்கள் முரண்பாடு கூட. பூசலை தீர்ப்பதனாலே பூசை எனக்கு இல்லை. ஒருத்தர் தானே பயணம் பண்ண முடியும். ஒரு நான் வந்து 2 ஃப்ளைட்டில் பயணம் பண்ண முடியுமா சொல்லுங்க? எனக்கு 4 ஃப்ளைட் இருக்குது, 2 கார் இருக்குது, 4 ட்ரெயினே நான் விட்றேன்னு வச்சுங்களேன். ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன். அப்படி விட்டா கூட பயணம் பண்ண முடியாது. நான் ஏதாவது ஒரு வாகனத்தில், அப்போ ஒரு கொள்கை, அதாவது குறிக்கோள் இல்லாத கிட்டேன் ஏதாவது ஒரு சமயத்தை இறுக்கி பிடிச்சிட்டு போகும்போது தான் நான் சொன்னேன். 2 வேலையை ஒன்றா சொல்ல முடியாதுல்ல. அதனால எல்லா தெய்வமும் ஒன்று. யாதொரு தெய்வம் கண்டீர் அங்கு அத்தெய்வமாகி மாதொரு பாகனார் வரப்போறார், அங்க மகாவிஷ்ணு வரப்போறார். அவ்வளவுதான். தண்ணியில வந்தாலும் அவர் தான், நெருப்புல வந்தாலும் அவர் தான். உங்களுடைய மனம் ஒருமித்து அதிலே ஒன்ற வேண்டும், அதிலே குறிக்கோள் என்று ஒன்று வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறதே. சமயங்கள் உட்பூசல் செய்து கொள்ளக்கூடாது. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் தனக்குள்ள ஒரு சிறிதும் மாறுதலற்ற எண்ணத்தை கொண்டவர்கள், ஒரு சிறிதும் மாறுதலற்ற எண்ணத்தை கொண்டவர்கள். அதனால அதுல எந்த விதமான ஒரு விஷயத்தையும் நாம எடுத்துக்க கூடாது. நம்மளுடைய நோக்கத்துல இது பகையா இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க சுத்தமான தண்ணி வேணும், இந்த ட்ரெயினேஜை நான் இன்னிலேருந்து வெறுக்கிறேன் அப்படின்னா என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அந்த தண்ணி உள்ள வர 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 இறங்கி வரணும். கார்பரேஷன் வாட்டர் வெளியில போக 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 இறங்கி வரணும். ட்ரைனேஜ் வாட்டர், 2 வாட்டர் தான். இது மரத்தை கொடுக்கறது, அது ஜலம், தாகத்தை போக்குறது. அப்ப அதுக்கு முரண்பாடு சொல்ல முடியுமா? அமைப்பியல் கோட்பாடு. இது சைவம், அது வைஷ்ணவம். எது இல்லாமலும் வாழ முடியாது. அப்படிதானே? தண்ணியை குடிச்சிட்டீங்கன்னா பாத்ரூம் ஒண்ணு, அப்ப வெளியில வரணும்ல. அப்ப இது புனிதம், அது புனிதமற்றதுன்னு சொல்ல முடியும். அந்த அந்த நோக்கு நமக்கு வேண்டாம். சம நோக்கு. எல்லாம் வல்ல இறைவன், எல்லாம் இறைவன். ராவண மாதிரி எல்லா இடத்துலையும் சுவாமி பாடும். அதனால அந்த எண்ணம் நமக்கு வேண்டாம். அந்த விஷயத்துக்கு நம்ம போகல. நம்மளுடைய நோக்கத்துல சுவாமியை புரிய வைக்கிறது. இப்ப ராவணானுகிரகமூர்த்திங்கிறது ஒண்ணு. ஒரு பக்கம் ஒவ்வொரு கோட்பாடுல அது அப்படி தோணும். அப்படிதானே? மலம் அழுக்கான தண்ணி மாதிரி வெளியில தோணும். அந்த மலம் அழுக்கான தண்ணியை வெளியில கொண்டு போகலைன்னா எல்லாருமே மலமாயிடுவோம். அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? தூய்மை செய்து கொள்ளுகிறோம், குளிக்கிறோம். ஆனா மலம் நம்மளை விட்டு வெளியேறி விடுகிறதா? நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு பகுதி இருக்கு, இருக்கா இல்லையா? அப்போ ஒரு முழுவதுமாய் ஆன்மீகம் என்பது ஹோலி, புனிதம் இல்ல, பூர்ணம். நல்லது கெட்டது 2 இதுவும். கெட்டதை விளக்கணும், நல்லதை அடையணும். அவ்வளவுதான் விஷயம். எதுக்கு எது நல்லது அப்படின்னா, மருத்துவராக இருக்கிறதுனால அதை சொல்றேன். சில பேருக்கு வாத உடம்பு வாழைக்கு ஆகாது, சில பேருக்கு பித்த உடம்பு சூடாகாது, சில பேருக்கு என்ன ஒரு கப உடம்பு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் ஆகாது. ஐஸ்கிரீமே ஆகாதுன்னு சொல்ல முடியாது. அப்படிதானே?
நமக்கு நம்ம பக்குவத்துக்கு நம்ம சூழலுக்கு எந்த சாமி பக்கத்துல இருக்கு, நம்மளுடைய பக்குவத்துல எது சௌகரியம், நாம எவ்வளவு பணம் வச்சிருக்கோம், பெரிய லெவலில் இருந்தாலும் ஃப்ளைட்ல போ, பக்குவம் கொஞ்சம் கம்மியா இருக்கு ட்ரெயின்ல போ, அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு பஸ்ல போ, இல்லை இப்படி அப்படிமா நான் கொஞ்சம் தம்பி வச்சுக்க, அப்படிதானே? நம்மளுடைய பணம் பொறுத்து நம்மளுடைய பயணம் நிச்சயிக்கப்படுகிறது. ஆனா எல்லாமே போக்குவரத்து சாதனம் தான். போக்குவரத்து சாதனங்களுக்கு மத்தியிலே முரண்பாடு இருக்கலாம், அதில் செல்லுகின்ற மனிதனின் மத்தியிலே வித்தியாசம் இருக்கும். சமயம் ஒற்றுமை ஒன்றாக காண்பதுவே காட்சி. அந்த மாதிரி ஒரு தத்துவத்தை எப்பொழுதும் சைவம் அடுத்த வாழ்க்கை என்ன பண்ணாது, சொல்லாது. எல்லாரையும் அணைச்சு கொண்டு போகணும். ஏன்னா இந்த பக்கம் மகாலட்சுமி விஷ்ணு இருக்காரு, இப்படிதானே? எல்லா அஷ்டபரிவாரத்தோட பிரம்மா விஷ்ணு ருத்ரன். நான் அடிக்கடி சொல்லுவேன், சைவ வைணவ ஒற்றுமை நம்ம அது மாதிரி பிரித்து பார்க்கவே கூடாது. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாடகம் ஆடுறா, அந்த கதாபாத்திரத்துக்கு எல்லாரும் வேண்டியப்பட்டோம், நமக்கு புரிய வைக்கிறதுக்கு எல்லாரும் என்ன பண்றா, அதை சொல்றா. அவரவர்களுக்கு உகந்த வழி, சாதகமாக இருக்கக்கூடிய வழி, சூழலை. சில ஊர்ல இருந்து பிளைட்ல வர்றது நல்லது, சில ஊர்ல இருந்து ட்ரெயின் கிட்டே இருக்கும், சில ஊருக்கு மெட்ரோ ட்ரெயின் கிட்டக்கையா இருக்கும். அதுக்காக நம்ம ஊரை சுற்றி வளைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வர வேண்டியது என்ன, எது அனுபூதி ரேக பிரமாணம். அது மகாவிஷ்ணுவானாலும் வரலாம், சிவனானாலும் வரலாம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக கஜமுக அனுகிரகமூர்த்தி. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.